அங்க போய் பிரியாணி சாப்பிடாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிரளயம் ஏற்படாம இருந்திருக்கும். தேவைக்கு ஏற்ப பச்சோந்தி போல பேசுறார். அப்படிப்பட்ட திரும்ப அவர்கள் இதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப போன்ற ஆட்களை புறந்தள்ளுறோமோ அன்னைக்கு இவங்கெல்லாம் டெபாசிட் கூட வாங்க முடியாது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு நம்மள 4 பேர் நல்லா பேசினா போதும், இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் நம்மளை பாராட்டினா போதுன்னு வார்த்தையில் அள்ளி விடக்கூடாது. எங்கள் பார்வைக்கு 2மே ஒண்ணுதானே தவிர அக்கா கனிமொழிக்கு தான் புரிதல் இல்ல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் சனாதனத்தை குலைக்கிறாங்க? பாண்டிச்சேரியில விஜய்க்கு என்ன வேலை? 41 பேர் அவரோட கூட்டத்துக்கு வந்து இறந்தாங்க இல்லையா? அன்னைக்கு புறமுதுகு காட்டி ஓடி போன விஜய் வந்து ஒன்றிய அரசு பேசுறதுக்கு தகுதியற்ற நபர். புஷி ஆனந்தோட தமிழ்ல தயவு செய்து நான் சொல்றேங்க, இந்த மீடியா மூலம் கேட்டுக்கிறோம், ஐயா புஷி ஆனந்த் எதுவுமே பேச சொல்லாதீங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகி ஜெயமணி அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கங்க. மேம் வணக்கம். மேம், நீங்கள் வந்து மதுரையில் சொந்த ஊராக வச்சுருக்கிறீங்க, மதுரையில் பார்த்துருப்பீங்க, திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா? அதாவது அங்கே போராடக்கூடியவர்கள் எல்லாமே வந்து திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா பயங்கரவாதிகளாக இருக்கிறாருங்க. ஸோ அவங்க வந்து யூபிஏ சட்டத்தில் வந்து UAPA சட்டத்தில் கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம். இன்னொரு சைடு என்ன பண்ணி பார்த்தோம்னா, அங்கே நீங்கள் நியாயமாக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி அங்கே விளக்கேற்ற போலாங்கும் போது மேல்முறையீடு போகிறாங்க, போலீஸும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எதனால் திமுக அரசு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டப்பான அடம் பிடிச்சிருக்காங்க ஏற்றக்கூடாதுன்ற விஷயத்தில்? இதில் முதல்ல பார்க்க வேண்டியது அண்ணன் திரும்ப அவர்கள் வாய் திறந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அசிங்கமா இல்லையா? பேசலாமா? பேச ஒரு தகுதியான நபரா அப்படின்னு தான் எங்களோட கேள்விக்குரிய. அண்ணன் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுடன் சேர்ந்து சாமியே இல்லை அப்படின்னு சொல்லி விபூதி வச்சு விட்டு அதை அழிக்கிறாரு. அப்புறம் பரிவட்டம் கட்டி கொண்டு போய் கோயிலில் போய் சாமி கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு அவர் தேவைக்கு ஏற்ப பச்சோந்தி போல பேசுகிறார். அப்படிப்பட்ட திரும்ப அவர்கள் இதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு புனிதமான பூமி, எங்கள் மதுரை மண் அப்படின்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மதுரை மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி சிக்கந்தர் மலை இருந்தப்ப அது பாட்டுக்கு அமைதி ஓரத்தில் சத்தமில்லாமல் இருந்துட்டு இருந்தது. திருப்பரங்குன்றம் வழக்கம் போல் ரொம்ப பிரகாசமாக அதோட இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து மக்கள் நாங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இதில் என்ன நடந்துச்சுன்னா, முத இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம ராமநாதபுரம் MP அவர் தான், மாறு நவாஸ்கனி அவர்கள் தான். அங்கே போய் பிரியாணியை சாப்பிடாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிரளயம் ஏற்படாமல் இருந்திருக்கும். முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தான். கொஞ்சம் ஒரு MP இருந்து இஸ்லாமிய மக்களுக்கு வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கோன்றக்கா, அவங்களுக்கு சால்ரா தட்டோன்றக்கா, ஒரு இஸ்லாமிய குலத்தில் பிறந்தோன்றதுக்காக இந்த மக்களை வஞ்சிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு MP கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஒரு MP அப்படின்னா அனைவருக்குமான, அனைத்து மதத்திற்குமான, அனைத்து ஜாதிக்குமான, அனைத்து மக்களுக்குமான தலைவர். ஆனால் அதை மறந்துட்டு தன்னோட இயல்பு நிலை என்ன, தன்னோட பொறுப்பு என்ன, தன்னோட பதவி என்ன எல்லாத்தையும் மெய் மறந்து அவர் போய் பிரியாணியை சாப்பிட்டதுனால அந்த விளைவு தான். பிரியாணி போய் அசைவத்தை ஒரு முருகர் பக்தர் ஒரு மாநாடு எதுக்காக நடந்துச்சு? அந்த கோயிலை புனிதம் கெட்டு போச்சு, அந்த கோயிலை கலங்கப்படுத்திட்டாங்கன்றக்காக எங்கள் இந்து மக்கள் எழுச்சி கொண்டு சாமிகிட்ட விரதம் இருந்து கும்பிட்டதான் அந்த 7 நாள் விரதம் இருந்து நாங்கள் செஞ்சது தான் முருக பக்தர் மாநாடு. எப்பேற்பட்ட எழுச்சி தமிழக மக்கள்கிட்ட! ஒரே ஒரு விஷயம்தான், அண்ணன் திருமாவிற்கும் திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கும் மதுரை மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் நான் சொல்கிறேன், என்னைக்கு இந்துக்களுக்கு தன் மதத்தின் மீது நம்பிக்கையும் எழுச்சியும் உங்களுக்கு வாக்களிக்க கூடாது. ஏன்னா இறையாண்மை, இந்துவின் இறையாண்மையை என்னைக்கு சிதைக்கிறீங்களோ உங்களை போல ஆட்களை புறக்கணிக்கணும்னு வாக்களிக்காம என்னைக்கு இந்து மக்கள் ஒட்டுமொத்த 80% நாங்கள் இந்து மக்கள் இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து என்னைக்கு வாக்களிக்காம திமுக புறக்கணிக்கிறோமோ, திரும்ப போன்ற ஆட்களை புறந்தள்ளுறோமோ அன்னைக்கு இவங்கெல்லாம் டெபாசிட் கூட வாங்க முடியாது. இதோட புரிதல் இல்லாததான் காரணம். இந்து மக்கள் வந்து என்ன சொன்னாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. 100 கோயில்களை இடித்தேன், TR பாலு சொல்கிறார் நெஞ்ச நிமித்தி, 100 கோயிலை நான் இடித்தேன், ஆனாலும் எனக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆட்களோட வாய்வழி செய்திகளை செவிவழி வாங்கிட்டு நம்ம உள்ளுணர்வு இல்லாமல் உள்ளுணர்வோட இதை பற்றி பேசாமல் யோசிக்காமல் வாக்களிக்கிறதுனால தான் இந்து சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த இந்து சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து தன்னோட இறை வழிபாட்டு கொசு போல ஒளிப்பே சனாதனத்தை அப்படின்னு சொன்ன துணை முதல்வர் இன்னைக்கு உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் நம்ம டெபாசிட் கூட வாங்க விடாமல் அனுப்பியிருக்கலாம். நாம் வாக்களிக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இவங்க எவ்வளோ சதவீத சிறுபான்மையினி வாக்கு வாங்கி இவங்க ஜெயிச்சிட முடியும்? நம்மளோட வாக்காளர் மட்டும் தான் அவங்க அரசவை அலங்கரிச்சிருக்காங்க. இந்த புரிதல் நம்ம இந்து மக்களாகி நமக்கு ஒரு எழுச்சியும் ஒரு நல்லது ஒரு புரிதலும் இருந்துச்சுன்னா இவங்களாம் இவ்வளோ பேச்சு பேச மாட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து கோர்ட்டே சொல்கிறாங்களே மேம், கோர்ட்டு சொல்லியுமே நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அதுக்கு மேலே உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியோட
தீர்ப்பை அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் தெரியலை. ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஆளுநருக்கு ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் கூட உண்டு. இவங்களுக்கு நீதிபதியோட தீர்ப்பை புறக்கணிக்க முடியும் அப்படின்னா ஆளுநர் இவங்க புறக்கணிக்க எவ்வளவு நேரம் ஆயிரும்? இந்த புரிதல் இல்லை, தெளிவான சிந்தை இல்லை. முக்கியமா ஒரு காரியம், இறையாண்மையும் இறை நம்பிக்கை மீதும் மக்கள் வச்சிருக்க ஒரு அன்பின் நிமித்தம் அதை மதிக்கும் விதமாக தீபத்தூணுக்கும் நில அளவைகளுக்கும் வித்தியாசம் தெரியாத இவர்களுக்கெல்லாம் அந்த தீர்ப்பை பற்றி புரிதல் இருக்காது. என்ன சொல்லியிருக்காரு? நில அளவைகள் அப்படின்னா என்னன்னு அக்கா கனிமொழி சொல்றாங்க, இது நில அளவைகள், இதுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் இல்லை, இது இல்லை, இது தேவையில்லை ஒன்று, தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. நில அளவைகள் அப்படின்னா என்னன்னு அக்கா கனிமொழிகளுக்கு ஒரு எடுத்து சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, மொத்தம் 9 அடி இருக்கும், அது 6 அடி பூமிக்கு அடியில் பதிச்சிருவாங்க, 3 அடி மட்டும்தான் வெளியே தெரியும். அந்த 3 அடி எதற்காக தெரிகிறது அப்படின்னா, இயற்கை சீற்றங்களால, மழை வெள்ளம் இந்த மாதிரி பாதிப்புகளால நம்மளோட பரப்பளவு வந்து எந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு இருக்கு. கோயில்னா கோயில் இங்கேருந்து இது வரைக்கும் கோயில் முடிஞ்சிருக்கு, இதுலேருந்து மக்கள் குடியிருப்பு இருக்கு, இதுலேருந்து புறம்போக்கு நிலங்கள் இருக்கு, இதுலேருந்து நத்தம் இடங்கள் இருக்கு, இப்படி பகுதியில் வெகுவாக பிரிப்பதற்கு தான் நில அளவைகள். அந்த நில அளவைக்கல்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஊர் சுற்றளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கத்தான் அந்த காலத்தை ஊன்றப்பட்டது. 6 அடி பூமிக்கு அடியில் தோண்டப்பட்டு உள்ள இருக்கும், 3 அடி தான் வெளியே தெரியும் அது. ஆனால் தீபத்தூண் என்பது 9 அடியுமே வெளியே நிற்கும், மேற்பரப்பு பள்ளமாக இருக்கும். ஏன்னா நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு. நில அளவைகள் மேற்பரப்பு சமமாக இருக்கும், அதில் எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல், ஒரு எண்ணென்ற புரிதலும் இல்லாமல், வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு நம்மளை 4 பேர் நல்லா பேசினா போதும், இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் நம்மளை பாராட்டினா போதுன்னு அக்கா வார்த்தையில் அள்ளி விடக்கூடாது. உட்காந்து 1 மணி நேரம் படிடா பரமா அப்படின்னு படிக்கணும். நில அளவைகள் என்ன, தீபத்தூண்னா என்ன, 4500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நெய்யை ஊற்றலாம். இதில் திருவண்ணாமலை தீபத்தூணில் அது எப்படி நில அளவைகள் ஆக முடியும்? அதில் போட்டு திரி போட்டு இன்னைக்கு வரைக்கும் பந்தம் ஏற்றுனா ஒட்டுமொத்த திருவண்ணாமலை தமிழ்நாடே அதை பார்த்து ஜோதியை பார்த்து வணங்குறோம். அதுபோல் அதுவும் ஒன்று தான். 1/2 லிட்டர் தீபம் ஊற்றக்கூடிய, நெய் விளக்கு ஊற்றக்கூடிய தீபத்தூண் திருப்பரங்குன்றம் தீபத்தூணும் ஒன்று தான் எங்கள் பார்வைக்கு. எங்கள் பார்வைக்கு 2மே ஒன்று தானே தவிர அக்கா கனிமொழிக்கு தான் புரிதல் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் நம்ம சனாதனத்தை குலைக்கிறாங்க, நம்மளோட சமாதானத்தையும் குலைக்கிறாங்க. இவங்களாம் வீட்டுக்கு அனுப்புனாதான் நல்லது ஒரு விடிவு காலம் தமிழகத்திற்கு பிறக்கும். பட் ஆனால் இருந்தாலுமே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணி ஆகணும்னு எம்பிஸ்லாம் சைன் பண்ணி ஓம் பிர்லாட்டே கொடுக்குற அளவுக்கு போயாச்சே மேம். எதுக்காக இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டாண்டா அப்படின்ற மாதிரி இவங்களே இந்தி கூட்டணி அசிங்கப்பட்டுக்குச்சு. மொத்தம் 302 சீட்டில் 202 சீட் இவங்க தான் இருக்காங்க. 202 பேரில் மொத்தம் இப்போ வாக்களிச்சிருக்கு 113 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. மிச்சம் 93 பேர் எங்கே? அப்போ இவங்க கூட்டணிக்குள்ளேயே இது வந்து நல்லது கரெக்ட் சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய 92 பேர் இருக்காங்க. அப்போ நம்மளோட இந்து சனாதனத்தையும் நம்மளோட நீதியரசர் கொடுத்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் 92 பேர் அவங்ககிட்ட இருக்காங்க. அவங்க இந்திய கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத போது நீதியரசர் கொடுத்த சுவாமிநாதன்ஜி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சரியானதுன்னு அவங்க பக்கமே 92 நபர்கள் சொல்ல தானே செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தான் தெரியல. இந்த 113 பேருமே திமுகவின் கைக்கூலிகள், திமுக கூட்டம். இவங்களுக்கு தான் தெரியலை. நாம் வந்து போய் கொடுக்கறதுனால நீதியரசருக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இது வந்து பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மையான அறுதி ஆட்கள் சொன்னால் மட்டும்தான், அதாவது 300 பேருக்கு 202 பேர் சொன்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கொடுத்துருக்க 113 பேர் தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் 92 பேர் இங்கே இருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியலையா? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீதியரசர் கொடுத்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறுதல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, மக்களின் மனநிலை என்னவா இருக்கோ அதைத்தான் நீதி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது நீதியரசர் கொடுத்த நீதி மட்டுமல்ல, இறைவன் கொடுத்த நீதியாக தமிழக மக்கள் நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக மதுரை மக்கள் பார்க்குறோம். பட் ஆனால் அவர் வந்து RSS சங்கி ஜட்ஜின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது. பார்லிமெண்ட்லேயே டிஆர் பாலு அவர்கள் சொல்கிற RSS ஜட்ஜி அப்படின்ட்டு. RSS ஜட்ஜின்னு சொல்கிறதுக்கும் சங்கின்னு சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் என்ன, சங்கின்னு யார் ஒரு நபர் இருக்காங்களோ அவங்களுக்கு நேர்மை, நீதி, நியாயம் இதுதான் பிடிக்கும். அப்போ ஒரு நீதிபதி எப்படி இருப்பாங்க? நேர்மையாக, நீதியாக, நியாயமாக தான் இருப்பாங்க. அப்போ நீதிபதிகள்லாம் சங்கிகள் தானே. யார் சங்கின்னு ஒரு பர்சனுக்கு என்னவா இருக்கும்? அவங்களுக்கு உண்மைத்துவம் இருக்கும், சனாதனம் இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாரையும் ஒருவரை போல பாவிக்கக்கூடிய குணநலம் இருக்கும். அப்போ நீதிபதிக்கும் அதே தானே இருக்கும். அப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு மனப்பாங்களை சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அவங்களோட பார்வை இந்த மாதிரி இருந்திருக்கும். சங்கி கூட்டம்னாலே அவங்க கிட்ட உண்மைதான் இருக்கும், பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும், அனைத்து விதமான மக்களும் எங்களுக்கானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நாளுக்கு ஒரு நீதி வைக்காம அனைவருக்கும் ஒரு நீதின்னு தான் நினைப்போம். அப்படிதான் நீதிபதியும் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் இப்படி ஒரு முத்திரை குத்துறது இயல்பு தானே.
ஓகே மேம். பட் ஆனால் இருந்தாலுமே டிஆர் இவ்வளோ தாண்டி அடுத்து நம்ம திருச்சி சிவா அவர்களுமே இன்னொரு வாதத்தை வைக்கிறாரு பார்லிமெண்ட்டில். அதாவது சுப்பிரமணிய சிவானா யாருன்னு தெரியுமா, பாரதியார்னா யாருன்னு தெரியுமா, கட்டபொம்மன்னா யாருன்னு தெரியுமா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நார்த் இந்தியாவில் யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்களே அவரை பற்றி, அவங்களுமே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாரு மேம். நம்ம தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க, அதனால நம்ம ரொம்ப போற்றி புகழ்கிறோம். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் அகில பாரதம் முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க தானே. அவங்க மாநிலத்தில் பிறந்த அவங்க தலைவர்களை அவங்க கொண்டாடுவாங்க. சுப்பிரமணிய சிவா போகிற ஒரு தலைவர்களும் நம்ம வஉசி அவர்களாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தன்னோட பண்ட பாத்திரத்தை வீட்டில் இருந்த பெரிய செல்வந்தர் அவர் எல்லாத்தையும் விற்று 2 கப்பல் வாங்கி விட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக சிறைவாசம் வச்சு செக்கிழுத்த ஒரு செம்மல் அவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னா, சுப்பிரமணிய சிவா போல ஒரு பாரதியார் போன்ற ஆட்கள்லாம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இந்த எப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ தமிழில் நம்ம புலமை வாய்ந்திருப்போம்னா தெரியாது. ஆனால் அதெல்லாம் பேசுறதுக்கு திருச்சி சிவாக்கு அறிவில்லை. ஏன்னா திமுகவுடைய கைக்கூலி அவர். என்ன நடக்குது, ஈவேரா பெரியாரை பற்றி பேசணும்னா 2 மணி நேரம் பேசுவார் அவர். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் பாவாடவின் நாடாவை அவிழ்த்துப்பார்னு சொல்லி ஒரு கேவலமான இரட்டையத்தை வசனங்களும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய மாதிரி வசனங்கள்லாம் பேசக்கூடிய பெரியார் அவங்க புகழ்வாங்க. 2 மணி நேரம் கூட புகழ்வார். ஆனால் இப்படி போட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இவங்களுக்கு புகழ தெரியாது, இவங்களோட மேன்மையை பாராட்டுறது அளவுக்கு இவங்களுக்கு அறிவில்லை. பாம்பின் கால் பாம்பரியும். திருச்சி சிவாக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி எப்படி பேச தெரியும், எப்படி புரிதல் இருக்கும். கலைஞரை பற்றி பேசணும்னா சிறப்பாக பேசுவார். ஏன்னா இவரெல்லாம் ஒரு குட்டையில் ஒன்று மட்டைகள். பட் இருந்தாலுமே அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பேரும் நாங்கள் இங்கே வைக்கிறோம், ஆனால் எங்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அங்கே வைக்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி பாட புத்தகத்தில் கூட எங்களுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பேர்லாம் இடமே பெற மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாரு மேம். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பாடல்கள் வரலன்னு இவர் புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். உள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுக்கான புது புத்தகங்கள் என்ன வெளியிட்டிருக்கோம், மாணவர்களுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்கோன்றது இவருக்கு தெரியல. இவர் கல்வி படிக்காதனால இவருக்கு தெரியாமல் இருந்துக்கலாமே தவிர இவர் சொல்கிற கூற்று உண்மையாகாது இல்லையா. இவர் போய் பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது மக்களோட அவநிலை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பேசியிருக்கலாம். நாம் பிஜேபி என்ன செய்யுது, மத்திய அரசு யாரை முன்னிலைப்படுத்துது. இப்போ மோடிஜி சமீபத்தியமாக தீபாவளி திருவிழாவை நம்மளோட அகில பாரத திருவிழாவை, அதாவது உலக நாடுகளில் முக்கியமான ஒரு பதிவேட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க, யுனெஸ்கோவில் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய பிரதமருக்கு தெரியாதா எதை சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாதுன்னு? திருச்சி சிவா திருச்சியை பார்க்கட்டும். திருச்சி மக்களோட அல்லது எம்பியாக போய் இங்கே குண்டு மூலியமாக உள்ளே வர முடியல. திருச்சி சிவா அவரோட தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு பார்த்துட்டு மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாம். இதை பேசுறதுக்கெல்லாம் திருச்சி சிவாக்கு அறிவும் இல்லை, அந்தளவுக்கு தெளிவும் இல்லை. திருச்சியை பற்றி பேசும்போது அருண் நேரு அவர்கள் எதுக்கு மேம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் பாட்டு வந்தாப்புல திடீர்னு 1200 கோடி ஆகி போயிடுச்சுல, 1200 கோடி ஆயிடுச்சு இப்போ ஊழல். அப்போது அடுத்தடுத்த அமைச்சர்கள்ட்ட போய் பார்த்துட்டு இன்னும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் மாதிரி தான் நிதி அமைச்சர். நாளைக்கு ஒரு விஷயம் ஆச்சுன்னா கேட்பாங்க. கண்டிப்பாக அம்மையார் நேர்மையான ஒரு அதிகாரி, கண்டிப்பாக தூக்கி உள்ளே போட்டு புழிஞ்சு விட்டுருவாங்கன்னு தெரியும். அதனால முன்னாடி அம்மா என் பேரில் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பேசுவோம், கைகால விழுவோன்னு போயிருப்பாரு. ஆனால் பாஜகவோட மத்திய அரசு மந்திரிகள் யார்கிட்டையுமே பொய்க்கு வேலை இல்லைன்னு திருப்பி புடலில் அடித்து அனுப்பியிருப்பாங்க, வந்திருப்பார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கூட அமித்ஷா அவர்கள் அகமதாபாத்தில் பேசினதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு மேம். அதாவது எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மேம். ஆமாங்க, எத்தனை ஷா வந்தாலும் பாதுஷாவே வந்தாலுமா நான் சொல்கிறேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உண்மைதான், அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. மொதல் விஷயம், தமிழ்நாடு மதுவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டாஸ்மார்க்கில் 700 கோடி ரூபாய், அடேங்கப்பா, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானே. மாது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இது வரைக்கும் எதையுமே அவங்களால சரி பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா? இன்னைக்கு வரைக்கும் பாலியல் பலாத்காரத்தால் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் சீரழிச்சிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக நடக்கவே முடியாத ஒரு தமிழ்நாடு கேடுகட்ட ஒரு அவல நிலையை சந்திச்சிட்டு இருக்கு. பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலியல் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. யார் அந்த சார்ன்றக்கு இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக தான் நிற்குது. அதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். 1200 கோடி ரூபாய் ஊழல் செய்கிறோம். பத்திரப்பதிவு துறையில் ஊழல் பண்ணுவோம், நாங்கள் டாஸ்மார்க்கில் ஊழல் செய்வோம், நாங்கள் சுகாதாரத்துறையில் ஊழல் செய்வோம், அப்படி எல்லா துறையிலும் ஊழல் செய்வோம். எல்லா அமைச்சர்களுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பெண்களுக்கு சுத்தமே 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி 521 அள்ளி வீசுவோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டோம். பெண்களை பூரா வர்ஜகம் பண்ணுவோம். பஸ் ஸ்டாப் இங்கே நிற்குதுன்னா 100 மீட்டர் தள்ளி போய் பஸ் ஸ்டாப் நிற்கும். ஏறுற பெண்களை அசிங்கமாக திட்டுவோம். மனு கொடுக்கும், அந்த பெண்களை தலையில் அடித்து நாங்களை வெளியேற்றுவோம். இதுக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அப்படி இருந்தாலுமே 200 சீட்டுக்கு மேலே ஜெய் பண்ணுற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களே மேம் திமுக, எப்படி மேம் பண்ணுறோம்? 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்களோட மூதாதைகள் நம்மளோட மூதாதைகளுக்கெல்லாம் அவ்வளோ தெளிவில்லை. நான் பாவம் அவங்களாம் அதனால தான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கும் ஓட்டு போட்டு வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாம் அப்படி இல்லை.
நிறைய எழுச்சிமிகு இளைஞர்கள் இருக்கோம். பெண் பிள்ளைகள் அதிகமான படித்த பெண் பிள்ளைகள் ஆகிட்டோம். முக்கியமாக சின்ன பிள்ளைங்கள் கூட அரசியல் தெரிவு வர்ற அளவுக்கு மீடியா வளர்ந்துருக்கு. நிறைய உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய உண்மை ஊடகங்கள் வந்துட்டாச்சு. அதனால் இவங்களோட கபல நாடகம் எல்லாம் வெளிவரும். அதனால் 20க்கு 20லாம் மாறுத்திட்ட முடியாது. இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் இவங்க அப்பா காலத்தில் வாழ்ந்த மாதிரி இன்னும் இருந்துருவோண்டு மனப்பால் குடிக்கிறாரு. ஒரு நாள் அது நடக்காது. திமுகவை புறம் தள்ளி 2026 தேர்தலில் தக்க பாடம் தமிழக மக்கள் கொடுப்பாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பை பை சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக அவங்க பண்ணுற ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்காங்க. பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ டிசம்பர்லேருந்து மடிக்கணினிகள்லாம் கொடுக்குறதா ஐடியா பண்ணியிருக்காங்களா மேம்? இது என்னங்க கொடுமையாக போச்சு. மடிக்கணினி எப்போங்க கொடுக்குறீங்க? 5 வருட ஆட்சி முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. வீட்டுக்கு போயில மடிக்கணினி கொடுக்கணும்னு வாக்குறுதி அள்ளி விட்டு எப்படி மக்களை எப்படி முட்டாளாவே ஆக்கிட்டே இருப்பீங்களா அடுத்தடுத்து? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? 5000 ரூபாய் கொடுக்கலாம், எங்கள் தமிழக மக்கள் பாவம் அப்படின்னு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வாய் திறந்து சொன்னீங்கல்ல. இன்னைக்கு ஏன் நீங்கள் 3000 அறிவிப்பு விட்டுருக்கீங்க? 5000 ரூபாய் அறிவிப்பு விடுங்க. 5000 ரூபாய் கொடுக்க முடியுமா? 1000 ரூபாய் தர்றேன் அனைத்து மகளிருக்கும் சொன்ன உங்களாலே அந்த தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் இன்றளவு நிறைவேற்ற முடியல. 3000 எப்படி கொடுப்பீங்க? 5000 எந்த வாயில சொன்னீங்க? அது வேற வாய் இது வேற வாயின்னு பல நார வாய்களை வைத்து கொண்டு நீங்கள் பேசுறதெல்லாம் நல்லதில்லை. தமிழக மக்களுக்கு தெளிவான புரிதல் தெரியும். உங்களை எங்கே வைக்கணும், எப்படி அனுப்பணும் வீட்டுக்குன்னு தெளிவாக முடிவெடுத்துருவாங்க. 5000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுங்க. டாஸ்மார்க்ல எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்கல்ல, எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க, அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துங்க. அதை செஞ்சாலே தமிழகம் எங்கேயோ போயிருங்க. அது விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஒன்றியர்ஸ்ன்னு எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு மேம், எப்படி பார்க்குறீங்க? இரும்பு கடையில் ஈக்கு என்ன வேலை அப்படின்னு எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது. பாண்டிச்சேரியில் விஜய்க்கு என்ன வேலை? அவர் இந்த சினிமா துறையில் 2 4 படத்தை நடித்தோமா நல்லா வாழ்ந்தோமான்னு இருக்கலாம். 41 பேர் அவரோட கூட்டத்துக்கு இறந்தாங்க இல்லையா? அன்னைக்கு புறமுதுகு காட்டி ஓடிப்போன விஜய் ஒன்றிய அரசுன்னு பேசுறதுக்கு தகுதியற்ற நபர். ஏன்னா இதே ஒன்றிய அரசு மத்திய அரசு தான். அண்ணாமலை அவர்கள் தான் அன்னைக்கு ஆதரவு கொடுத்த முதல்ல நீட்டினாரு. அன்னைக்கு முதல் இவருக்காக குரல் கொடுத்த ஒரே நபர் அண்ணாமலை அவர்கள் தான். பிஜேபி தான் இவர் தன்னால் நடக்கப்பட்டது என்று உணர்ந்தப்ப இல்லை, உங்களால் இது நடக்கலை, இயற்கையாக நடந்துருச்சு, வாங்க நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது அரசியல்வாதியை புதிய ஒரு அரசியல் தலைமையாக உங்களை ஏற்றுக்கிட்டு உள்ள அணைச்சது நாம தான். இவர் மத்திய அரசை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இவரால் துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்தா ஒரு துண்டுச்சீட்டுக்கு மாற்று இன்னொரு துண்டுச்சீட்டா மு.க. ஸ்டாலின் வேணான்னு தமிழக மக்கள் நொந்துக்கிட்டோம். திருப்பி இவர் துண்டுச்சீட்டை தூக்கிட்டு வந்துடுறார் படிக்கிறதுக்கு. படிக்கிறதும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவர் போல காமெடி பீஸ்லாம் வச்சுக்கிட்டு இவர் எதுக்காக பாண்டிச்சேரி போயிருப்பார் அப்படின்னா, புஷி ஆனந்துக்கு கொஞ்சம் ஒரு கிளர்ச்சி ஊட்டி அவர் ஒரு உத்வேகப்படுத்துறதுக்காக பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு போய் அமைதியாக ஸ்வீட்டை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம். விஜய் தேவையில்லாம பொதுக்கூட்டம்னு அங்கேயே போய் மக்களை கஷ்டப்படுத்தி அலல்படுத்துறது தான் மிச்சம். புதுவை அரசு எதுவுமே செய்யலை, ரேஷன் கடையில் எத்தனை பொருள் அத்தனை பொருளுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவரை போய் சொல்கிறாரு. இவர் புதுச்சேரியில் குடியிருக்காரா? டெய்லி அன்றாட மக்களை போய் பார்த்தாரா? இவருக்கு அங்கே பற்றி என்ன கல சூழ்நிலை தெரியும்? இல்லை அரசியல் இருந்திருக்காரு? இவர் படம் நடிக்க போயிட்டு பார்ட் டைமாக தான் அரசியல் வேலை பார்க்குறாரு. இவருக்கு எதுக்கு இந்த விமர்சனம்? தேவையில்லாதான் பேசக்கூடாதுல்ல. இல்லை பாண்டிச்சேரி பற்றி புஷி ஆனந்துக்கு நிறைய தெரியுமில்ல மேம், அதை மேபி அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். புஷி ஆனந்தோட தமிழில் தயவு செய்து நான் சொல்கிறோங்க, இந்த மீடியா மூலம் கேட்டுக்கிறோம். ஐயா புஷி ஆனந்த் எதுலையுமே பேச சொல்லாதீங்க, ரொம்ப கொடுமையாக இருக்குது. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலேன்னு நாங்கள் தமிழை கேட்டுட்டு புஷி ஆனந்த் பேசுகிற தமிழால் நாங்களாம் தூக்கில் தொங்கிடுவோமான்ற அளவுக்கு தமிழக கதறிக்கிட்டு இருக்கோம். மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க தயவு செய்து. விஜய் அவர்களே புஷி ஆனந்த பேச விடாதீங்க. ஆதவ அர்ஜுனா அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். அவர் புதுசாக ஒரு லாட்ரி கம்பெனி அவர் மேற்கு வங்காளத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காரு மனைவிக்காக, அதை போய் பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் கொஞ்சம் அமைதியாக போய் படம் நடிங்க. நீங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே கொஞ்சம் தமிழக மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஏற்கனவே திமுக கடந்து தில்லாடுறோம், இனி உங்களுக்கு கடந்து ரொம்ப திண்டாட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஓகே மேம். பட் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? சிறப்பாக போயிட்டு இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி எப்பயுமே பாஜக ஒரே ஒரு விஷயம் தான் செய்யும். தன்னோட கூட்டணிக்கு அழைக்கப்பட்ட ஒரு நபரை தன்னோட கூட்டணி தர்மத்துக்கு இணங்கி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு 2 பேரும் ஒரு பரஸ்பர உறவோட தான் இணக்கத்தோடு தான் எப்பயுமே இருப்பதை தவிர நாங்கள் திமுக கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, 100 சோஃபா போட்டிருந்தாலும் அன்னை திரும்ப அவர்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் போடுற மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம். தெளிவான புரிதல் இருக்கும், எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு இருக்கும். கட்டாயமாக கூட்டணி தர்மத்தில் ஒரு அழகான நிலைப்பாடு இருக்கும். மேம் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தை இலைபாரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி மேம்.